சார் வணக்கம் சார். வணக்கம். சார் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி சேஷு அவர்களோட மரணம் செய்தி தெரிஞ்சிருக்கும். ஓகே. அவருடைய உங்களோட இரங்கல் செய்தி என்னவா இருக்கும் சார்? ஐயோ! நான் என்ன சொல்றது? எனக்கு வந்து கொஞ்ச நாள் பழக்கம் ரொம்ப சிறப்பான அண்ணன் அவர் எனக்கு. அந்த மாரி இன்னொரு விஷயம் என்ன, சில நேரங்கள் பேசும்போது நான் அண்ணன்ட்ட பேசுவோம். இந்த வடக்குப்பட்டி ராமசாமி அண்ணனோட பெரிய பிரேக் த்ரூ பெருசா அண்ணன் வந்து வரப்போறாருன்னு தான் நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணனுக்கு இருந்தேன். என்னால தாங்கவே முடியல. என்னன்னா, அது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போறதா சரியாகி வந்துருவான்னு தான் நான் பயங்கரமா நான் துளி அளவு கூட நினைக்கல. திடீர்னு இன்னைக்கு கேட்டப்ப எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ப முடியாத விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே பெரிய அவரோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கும் அதை விட கூடுதலா நிறைய குழந்தைகளுக்கு உதவி செய்யற ஒரு ஆள் அவரு. ஒரு பெரிய பேரிழப்பு தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதனால நான் பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். புரியுது சார். சார் இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது நம்ம அவர் எந்த அளவுக்கு கொண்டாடினமோ அவர் கூட இருந்த நல்ல தருணங்கள்லாம் இருக்குல்ல சார், பியூட்டிஃபுல் மொமெண்ட், மறக்க முடியாத மொமெண்ட்ன்றது அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சும்மா ரீகலெக்ட் பண்ணுங்க சார். என்ன, அண்ணன் வந்து பெரிய சாப்பாட்டு பிரியர் தான். எங்க உட்கார்ந்தாலும் அந்த ஷூட்டிங் பிளேஸ்ல எதையாவது ஒண்ணு சாப்பிட அண்ணன் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டே இருப்பாப்ல. எனக்கு எனக்கு அதுதான் அங்க உடனே அண்ணன் தான் அதுதான் எனக்கு ஞாபகம் தாப்ல. அவ்வளவு நல்ல உணவு பிரியர் அவரு. எப்ப எதனாலும் அது உடனே எடுத்து வந்து எடுப்பாப்ல. பேசிக்கிட்டே இருப்பாப்ல, சிரிச்சுட்டே இருக்கலாம். அவர் சுத்தி அவரு மாறன் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு நாள் முழுக்க சிரிக்கலாம். அப்படி ஒரு கலைஞர்கள் 2 பேருமே. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. தாங்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சேஷு அவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னைக்காச்சும் சொல்லிருக்காரு? இல்ல ஒரு நாள் கூட இல்ல. அவர் அவ்வளவு ஆக்டிவா இருப்பாரு. அதான் சொல்றேனே, ஓடுவாரு, ஆடுவாரு, நிப்பாரு. அப்படி ஒண்ணு இருக்கலாம். நான் ரொம்ப நேரம் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன். அப்படிலாம் ஒரு நாள் கூட நின்றதே இல்லையே. ஓடும்போது இழப்போம்ல நம்ம ஒருத்தவங்க இலக்குமே சொல்லுவோம்ல, நீங்க ரொம்ப இலக்குறீங்க பாருங்கன்னு. அப்படிலாம் ஒரு நாள் கூட இருந்தது இல்லையே. தடதன ஓடுவாரு, இது பண்ணுவாரு. வந்தோடனே மேக்கப் போட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவாரு. ஸ்பாட்லயே தான் நிப்பாரு. அந்த மாதிரி அது நம்ப முடியல. அவ்வளவு அப்படி ஒரு மரணம் தான். அன்னைக்கு இன்டர்வியூ உங்களை எடுக்கும் போது கூட அவர் சேஷு அண்ணன் இருந்தாரு. நீங்களும் சொல்லும் போது சொன்னீங்க, எனக்கு நான் ஒரு படம் உங்களை வச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லி. இல்ல ஐயா, நான் என்ன சொன்னேன்னா, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடிக்கும்போது நான் அண்ணன்ட்ட பேசினேன். அண்ணன் உண்மையிலேயே உங்களை வந்து பெரிய பெரிய கேரக்டர்லாம் நிறைய கேரக்டர் மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் வரும்போது திருப்பி அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும்னே. நீங்க வந்து எல்லா கேரக்டருக்கும் பொருந்த ஒரு ஆர்டிஸ்ட். அப்பெல்லாம் நான் அண்ணன்ட்ட ரொம்ப பேசினேன். ஒரு நாள் யதார்த்தமா போன் பண்ணி திடீர்னு கேட்டாரு, என்னடா வடக்குப்பட்டி ராமசாமிக்கு அப்புறம் நிறைய படம் வரும்னு சொல்லிங்க, ஒரு படம் கூட எனக்கு வரல அப்படின்னு சொன்னார் அண்ணன். எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அது அது என்ன சொல்றது, அண்ணனோட இதெல்லாம் அதை நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப அண்ணன் இல்லைங்கிறது பயங்கர வருத்தமா இருக்கு. சார் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்த தருணத்துல நீங்க போய் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதா சார்? இல்ல, நான் கண்டினியூவா வெளியில படப்பிடிப்புல இருந்தேன். நான் எப்போதுமே என்ன நினைப்போம்னா, இன்னைக்கு சூழல்ல வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரி போய் மீண்டு வர்றதுல ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு தானே. அப்படிதான் நான் நினைச்சேன். நான் நேத்து வரை அப்படிதான் நினைச்சேன். நான் போன உடனே அண்ணனை போய் சந்திச்சு அதை பத்தி காமெடியா பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப நீங்க அதை போய் சந்திச்சேன்னா அதே ஒரு காமெடியா நம்ம சொல்லுவார்ல, அப்படி போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் தொடர்ச்சியா வெளியிலே இருக்கேன் ஷூட்டிங்ல. அதனால எனக்கு பயங்கர வருத்தமாயிடுச்சு. சார் இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா சார், இப்போ நடிகர்களுக்கு காசு இல்லாம, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறதுன்றது நிறைய இடத்துல நடந்துட்டே தான் சார் இருக்கு. போண்டாமணி அவர்களுக்கு நடந்தது, இப்போ சேஷ்வண்ணனுக்கும் இதுக்கான சூழ்நிலையில இருந்து தான் வந்திருக்காரு. நடிகர்களுக்கு இந்த நிலைன்றது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமான இதான். தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லும் போது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் வந்து அவருக்கு அந்த நிகழ்ச்சி நான் யாரோ நண்பர் சொல்லும் போது சும்மா யாராவது ஃபேக்கா போடுவாங்க அதை அப்படிதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது அப்படி இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவருக்கு பெரிய பேக்கப்லாம் உண்டு. ஆனா அப்படி இருக்கு, அது உண்மை அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கலக்கமாகவும் வருத்தமாவும் இருக்கு. கடைசியா உதவி சார், அவரை இழந்து வாடுற அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் மெசேஜ் என்னவா இருக்கும் சார்? பெரிய இழப்பு தான். அவங்க குடும்பத்துக்கும் சரி, அவங்க குடும்பத்துக்கு என்ன இழப்போ அதே இழப்பு வந்து நம்மளோட இங்க இருக்கிற ரசிகர்களுக்கும், தமிழ் ரசிகர்களுக்கும், அவரோட நடிச்ச சக நடிகர்களுக்கும் பெரிய இழப்பு தான். இன்னைக்கு ஒரு மீம்ஸ் கிரியேட்ல முக்கியமான நிகழ்ச்சிகளை போடுற அரசியல் நிகழ்ச்சியில அவர் மீம்ஸ் சொல்லி தான் வந்துட்டு இருக்கு. சோ அண்ணன் இல்ல, நம்ம போல அண்ணன் நம்மோட நம்ம வாழ்றான்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். ஆனா பெரிய இழப்பு, அதை ஏத்துக்கிட்டான் சார். இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய இழப்பு. நீங்க பேசும்போது தெரியுது நீங்க எவ்வளவு அண்ணனை மிஸ் பண்றீங்க அப்படின்றது. ஸோ நீங்களும் இதுல இருந்து மீண்டும் சீக்கிரமா வெளியே வரணும், இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட சேர்ந்து அவரோட ஆத்மா சாந்தியோட நாங்களும் வேண்டிக்கிறோம் சார். நன்றி.